சுரேஷ் சாலேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. சற்று முன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையை அதிர வைத்த மட்டக்களப்பு சம்பவத்தில் அடுத்த அதிர்ச்சி. வேலை இல்லாமல் சொத்து சேர்த்துள்ள சந்தேக நபர்களின் உறவினர்கள். வெளிவரும் திடுக்கிடும் பின்னணி. எரிபொருள் இல்லாத ஒரு நாள் இலங்கைக்குள் வரும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மக்களுக்கு எச்சரிக்கை. 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அதிரடி கைது. இலங்கை சுகாதார சேவைகளும் முடங்கும் அபாயம். கடனை திருப்பிக் கொடுக்காத தொழிலாளியை நாய்க்கூண்டில் அடைத்து வைத்த சம்பவம். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் தடுப்பு காவலில் இருந்த அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே திடீர் சுகையினத்தால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அனுமதி கோரியிருந்த போதிலும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுரேஷ் சாலே தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நேற்று சுரேஷ் சாலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக இன்று தெரிய வந்துள்ளது. அவரது உடல்நிலை குறித்து அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நீதவான் அவரை பார்வையிட்டதோடு அதன் பின்னர் வைத்தியரிடம் ஒப்படைத்துள்ளார். வைத்திய ஆலோசனையின்படி அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை மட்டுமல்லாது சம்பவத்தை அறிந்த பல நாட்டு மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த மட்டக்களப்பு கொக்கட்டி சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு பல திடுக்கிடும் பின்னணி வெளியாகியுள்ளது. சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களின் உறவினர்கள் குறித்து பல வகையான சந்தேகங்கள் இப்பொழுது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். சந்தேக நபர்களின் உறவினர்கள் ஒரு சிலர் எந்த வேலைகளுக்கும் செல்லாது சொத்துக்களை சேர்த்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு முச்சக்கர வண்டி மற்றும் வீடுகளை வாங்க செய்வதற்கு முயற்சித்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். இவ்வாறான சொத்துக்களை வாங்க அவர்களுக்கு எப்படி பணம் கிடைத்தது என்றும் அவர்களும் சந்தேக நபர்களும் தொடர்பில் உள்ளனரா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த சந்தேக நபர்களில் முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் பல மோசடிகளை செய்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் குறித்த திருட்டு குழுவினர் மேலும் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற கோணங்களில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். நாட்டில் எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு வருமா என்ற அச்சத்தில் மக்கள் இருக்கும் நிலையில் நாட்டின் எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமான அளவு எரிபொருள் முன்பே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அவசர காலத்திற்காக பொதுமக்கள் எரிபொருளை சேமித்து வைக்காத போது நாட்டுக்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என்று அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளதோடு மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இங்கு உள்ள பிரச்சனை எரிபொருள் இல்லை என்பது அல்ல. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டு ஒரு கப்பல் வருகின்றதென்றால் நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்குகின்றோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% விகிதத்தில் அதிகரித்தது. அப்போது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் விரைவில் வரும் என்றும் தெரிவித்துள்ளார். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சனை வராது. மாதாந்தம் வாங்கப்படும் எரிபொருள் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் தான் பிரச்சனை வருகின்றது. சாதாரணமாக 3 பவுசர்களை கொள்வனவு செய்யும் சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் பவுசர்களை கோரியிருந்தனர். ஏனென்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவை என அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிக அளவில் சேமிக்க ஆரம்பித்தால் 6 மாதங்களுக்குள் வர வேண்டிய எரிபொருள் வளமை போலவே வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புபவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் உண்டாகாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகளால் இலங்கையின் பொது சுகாதார சேவை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதோடு இதனால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று அவசர கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளது. இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகததாஸ் பல விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது வந்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடமைக்கு சமூகம் அளிப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். உரிய தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் அடுத்த வாரத்திற்குள் நாட்டின் மருத்துவமனை கட்டமைப்பு முழுமையாக முடங்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி மருத்துவர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ இதுவரை வழங்கப்படவில்லை.
அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேரக் கடமைகளுக்காக தமது சொந்த செலவிலேயே அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு முறையிலான எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு வார கால கடமைகளுக்கு அவர்களுக்கு போதுமானதாகவே இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ பணியாளர்கள் எரிபொருள் வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பது நோயாளர் பராமரிப்பு பணிகளை பாதிப்பதோடு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னரே இந்த இக்கட்டான நிலை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இன்றைய அவசர கூட்டத்தின் போது சுகாதார சேவையின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதியமைச்சர் இதனை தெரிவித்ததோடு இந்த கருப்பு வியாபாரத்தில் 2 அம்சங்கள் உள்ளது. ஒன்று விநியோக வலைப்பின்னல், மற்றொன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்துக்கு படகு மூலம் கொண்டுவரப்படும் போதைப் பொருளை இங்கு இருக்கும் இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆகவே இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலைப்பின்னலில் கை வைக்கவில்லை. தற்போதைய அனுர அரசாங்கம் விநியோக சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தொடங்கியுள்ளது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேசியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்தோனேசியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்து வருகின்றனர். இதனால் பலர் கலக்கமடைந்துள்ளனர். போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப் பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளதோடு அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில் தான் இது வளர்ந்துள்ளது. முன்னாள் அரசியல் தலைமைகள் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் பெறும் பணத்தை கொண்டே முன்னெடுத்தனர் என்றும் இவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக மேசன் தொழிலாளியொருவரை கடத்தி சென்று நாய்க்கூண்டில் அடைத்து வைத்திருந்த கும்பலை லுணுவில போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கடந்த 23ஆம் திகதி லுணுவில, வெண்ணப்புவ மற்றும் பண்டிரிப்புவ பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டுள்ளார். கட்பெட்டி, நுரைசோலை, மாம்புரி பகுதியில் வசிக்கும் குறித்த மேசன் தொழிலாளி கடந்த 23ஆம் திகதி அதிகாலை 2 மணியளவில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வீட்டில் நித்திரை கொண்ட போது இனம் தெரியாத கும்பல் ஒன்று கதவை தட்டி அவரை பலவந்தமாக வெள்ளை நிற காரில் கடத்தி சென்றுள்ளது. இது குறித்து அவரது மனைவி நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டினை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் பிரதான சந்தேக நபரிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க தவறியமையே குறித்த கடத்தலுக்கு காரணம் என்பது தெரிய வந்ததோடு கடனை திருப்பிக் கொடுக்கும் வரை அவரை பண்டிரிப்புவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நாய்க்கூண்டுக்குள் அடைத்து வைத்து குறித்த கும்பல் சித்திரவதை செய்துள்ளதோடு பல மணத்தியாலம் உணவு, நீர் எதுவும் இல்லாது நாய்க்கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளி தற்போது சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெள்ளை நிற கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு இந்த மனிதாபிமானமற்ற செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. லுணுவில பகுதியை சேர்ந்த 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக நுரைச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து நெருக்கடி சூழ்நிலைகளையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே சரியான முறையில் கையாண்டார் என்று முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய கூறியுள்ளார். நாடு தற்போது சந்திக்கும் நெருக்கடி சூழ்நிலைகளையும் ரணில் விக்ரமசிங்கவை கையாள வேண்டியிருக்கும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி பெல்லன்வில்ல ராஜமகா விகாரையில் நடைபெற்ற மத நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அன்றாட வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் எரிபொருள் விலை உயர்வுக்கு பின்பு மற்ற அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். நாடு மேலும் நெருக்கடிக்குள் செல்கின்றது. இந்த நெருக்கடியை நாம் ஒரு நாடாகவும் மக்களாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலையை யாராவது கையாள வேண்டும் என்றும் நாடு சந்தித்த அனைத்து நெருக்கடி சூழ்நிலைகளையும் ரணில் விக்ரமசிங்க தான் கையாண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது இருக்கும் நெருக்கடியையும் அவரே கையாள வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். எனவே நாட்டை பொறுப்பேற்க அவர் நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பது உள்ளிட்ட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று ரத்னப்பிரியா மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி தான் மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளார்.
நேரடி அரசியலிலிருந்து தான் விலகியிருந்தாலும் ஒரு சட்டத்தரணியாக நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து முன்னிற்பதாகவும் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவுக்கு தொடர்பு இருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து வெளியிட்ட இவர் அதற்கு எவ்வித ஆதாரங்களும் இதுவரை இல்லை என்றும் இவை அனைத்தும் அப்பட்டமான பொய்கள் என்றும் எல்லாவற்றையும் ஒரு வேடிக்கையாக மாற்றியுள்ளனர் என்றும் அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார்.